எப்படி போயிட்டு இருக்குது பானை பிஸ்னஸ்லாம்? அப்புறம் ஏன் வியாபாரம் பண்ணுறீங்க? இதுதான் யாரும் வாங்குறது இல்லைன்னு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறீங்க? தொழில் விட முடியல. என்ன காரணம்? குக்கரில் வைக்கிறாங்க. யாருமே மண்பானை விரும்புறது இல்லையா பாட்டிம்மா? எப்படி நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணுறீங்க? எப்படி வியாபாரம் ஆகும்? எப்படி நீங்கள் அப்புறம் குடும்பத்தை பார்க்குறது? என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க? எனக்கு வந்து ஒரு 65 வயசாயிருச்சு. அப்பயும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா உழைப்பு வந்து நாங்கள் வந்து எதுவும் மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட்றதில்ல. ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க. என்ன காரணம்? அதுதான் என்ன காரணம்? அதனால் என்னன்னா நல்லா சாப்பிடுவேன். என்ன சாப்பிட்றீங்க? எப்படி என்ன மாதிரி உணவு முறை எப்படி சாப்பிட்றீங்க? வந்து களி, தோசை, இட்லி, கம்மஞ்சோறு எல்லாம் செஞ்சு எல்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க. இப்போ மண்பானை யாரும் விரும்புதில்லை. என்ன காரணம்? இந்த மண்பானையில் என்ன இருக்குதுங்க பாட்டிம்மா? அப்படி மண்பானைனா எந்த நோயும் இல்லாத அந்த காலத்திலேருந்து செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு நல்லது. எந்த நோய் இல்லாதவங்களுக்கு, அதாவது எந்த மண்பானையில் சாப்பிட்டா எந்த வியாதி வராது. எதை எப்படி சொல்கிறீங்க? அதை எப்படி சொல்கிறீங்கன்னா அந்த ராஜா காலத்துலேருந்து இது வந்து பாரம்பரியம். மண்பானையில் சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியம். அப்படியா? ஓ, இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா தான் எந்த வியாதி வராதுங்கிறீங்க. அது இப்போ எல்லாமே மாறி போச்சு. அதனால தான் இன்றைக்கி மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய வியாதி வருது. இதில் வர ஆரோக்கியம் எதில் இருக்குங்கிறீங்க? எதுலையுமே கிடையாதுங்கிறீங்க. அதனால் குலத்தொழில் அவங்களுக்கு குலத்தொழில். ஆமாம், இதை விட முடியல ஆயானால. அதனால வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை செய்யணும். ஆனால் அது வந்து ஆரோக்கியங்கிறீங்களா நீங்களும்? ஆமாம், உண்மைதாம்மா. அது இப்போ நீ என்னதான் தங்கத்திலேயே இருந்தாலும் இந்த சொப்பு இல்லாமல் செத்ததுக்கு அப்புறம் அவன் ஒன்றும் பண்ண உடைக்க முடியாது. புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இப்போ நம்ம கடைசியாக செத்து போகிறோம். செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சொப்பு தான் உதவும். மண் சொப்பு தான் உதவும் அந்த காரியத்துக்கு. அதுக்கு அவனுக்கு சாஸ்திரம் பண்றதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கும் அதான் உதவும். ஆமா, மற்ற எந்த பொருளும் சில்வர் பித்தால அதெல்லாம் எதுவும் உதவாத பொருள். ஓ, ஆனா அதுதான் ஆரோக்கியமான இதுன்னு சொல்லி தான் இந்த இதை தொழில் விடாம வச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து ஆரோக்கியமான தொழில், அது ஆரோக்கியமானதுனால தான் தொழில் விடாம வச்சிருக்காங்க. இது நம்மளுக்கும் அது குல தொழில் கூடாது சாவர வரைக்கும் அப்படின்னு நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களா? அது என்னமோ சொன்னீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஈஸியாக அடுப்பு எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக அடுப்பு பற்ற வச்ச உடனே குக்கரில் வைக்கிறா. அப்போ என்ன ஆகுது? அந்த ஆவி வெளியே போகிறதில்ல. இப்போ யூரியா போட்டு செய்கிறதுனால அந்த ஆவி போகிறதில்ல. அதை சாப்பிட்டா நோய் தானே வருது. கண்டிப்பாக நோய் தான் வரும். கம்பல்சரி வர வியாதி அதான் காரணமே அதுதான். ஆவி மண் சட்டிலையோ மற்ற பாத்திரத்தில் வச்சு ஆவி வெளியே போச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடும் நல்லா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் அது அப்படி யாரும் நம்மளால செய்யறது இல்லையா? மக்கள் யாரும் செய்யறதில்ல. ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க இன்னைக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறேன். ஆமாம், 5 வயசு பையனை பாருங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறான். 5 வயசு பையன்? ஆமாம், 5 வயசு பையன் இன்னைக்கு கண்ணாடி போடுறான். கேட்டால் தலைவலி, ஆரோக்கியம் இல்லை உடம்புல அப்படின்றான். அந்த அளவுக்கு காரணம் உணவு முறை எல்லாமே பண்ணுறீங்க. பானை எல்லாமே மண் சட்டியில் எல்லாம் பானை அடுப்பு எல்லாமே இருக்குது. ஏப்பாட்டிமா உண்டி எவ்வளோ வருதுங்க? உண்டி முதல்ல உண்டி வாங்குறேன். ஏன்னா எல்லாமே நல்லதாக நடக்கணும். இனிமேல் பானையில் தான் நான் சாப்பிட போகிறேன். வீட்டில் சொல்லி பானையிலே சாப்பாடு குழம்பு எல்லாம் வச்சு இனிமேல் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி எல்லோரும் கடைப்பிடிக்கணும். உண்டி வாங்கிட்டேன். காசு 1 ரூபா போட்டு 2 ரூபா போட்டு தரீங்களா? எதுக்கு காசு போட்டு தரீங்க? அப்படியே உண்டி சும்மா வாங்கக்கூடாது, அதனால் காசு போட்டு தரீங்க. அதனால் சரி பாட்டிம்மா, நல்லது பாட்டிம்மா. உடம்பு நல்லா ரத்தம் இல்லை. பாட்டிம்மா என்னால் முடிஞ்சது கொடுத்துட்டேன். நீங்கள் சொன்ன ரேட்டு கொடுத்துட்டேன். அடுத்த தடவை நான் பானை வாங்கிட்டு நான் கண்டிப்பாக பானையில் தான் செய்வேன். சரிங்களா? ரைட்டு பாட்டிம்மா.